தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையிலே இன்னைக்கு நம்மோடு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் KR ரமேஷ் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பிரிவாநகரத்துல 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களையுமே நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்களை சொல்லுங்க ஐயா. இந்த ஐப்பசி மாதத்திலே மேஷ ராசிக்காரர்களுக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடியது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ஆட்சி நடத்த போகிறார். அங்கேருந்து பார்வை நேராக மேஷத்தில் விழப்போகுது, கலத்திரஸ்தானத்திலேருந்து விழப்போகுது. அப்படின்னும் போது அதுவும் சூரியனே பார்க்க போகிறார். அப்படின்னா சூரியன் மேஷராசியில் வரும்போது உச்சத்தில் இருப்பார். இதே துலாத்தில் வரும்போது நீச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பார். ஆனால் ராஜா தானே. ஸோ அதனால் ராஜ பார்வையில் தான் இருக்க போகிறது அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டர். அப்போ மேஷராசிக்காரர்கள் அந்த மிடுக்கு அப்படிங்கிறது திருப்பி வந்துடும். கொஞ்ச நாள் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் திருப்பி மிடுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறது. அதுபோல் குருவின் அதிசாரமானது நடக்கிறது. 18ஆம் தேதியே குரு வந்து அதிசாரமாக கடகராசிக்குள்ளே போயிடுறார். இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துலேருந்து அவரை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க மேஷராசிக்காரர்களை. இப்போ 4ஆம் இடத்துல போகிறாங்க. சரி, அதனால் சரியாயிடுமானா பார்வையினால் பல விஷயங்கள் சரி பண்ணக்கூடியது குருவின் இடைத்தன்மை. குரு 8ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார், மகர ராசியை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை. அதுபோல் 12ஆம் இடமான மீன ராசியை பார்க்க போகிறார். அப்போது இவருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தடைகளாக இருந்ததோ இந்த தடைகள் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் தளர்ந்து விடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. அது மட்டும் இல்லை, செவ்வாய் இவருடைய ராசிநாதன், இவரும் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்து பார்க்க போகிறார். புதனும் சேர்ந்து அமரப் போகிறார். ஒரு 26 தேதி வரைக்கும், 26 அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும். ஸோ மந்திரி, ராஜா, சந்திரனும் உள்ளே சேர்ந்துப்பார் சுவாதியில் வந்து. அப்போது ஒரு ராஜ குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் எல்லாம் உங்கள் ராசியை நேராக பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா ஜெயஜாண்டிகாக இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு ராயல் வெல்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதனால் கொஞ்சம் மெஜஸ்டிக்காக ஃபீல் பண்ணுங்கள், நல்லது நடக்கும்னு ஃபீல் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து நான் தொஞ்சு போயிட்டேன், அழிஞ்சு போயிட்டேங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சும்மா ஒரு ஜென்ரல் இதில் சொல்லணும்னா, ஒரு நார்மலாக ஒரு மினிஸ்டர் வராரு நம்ம வீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வராருனாலே தெருவெல்லாம் சுத்தப்படுத்திடுவாங்க இல்லையா? ஒரு ராஜா ராணியே வராங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? அப்போ ராஜா ராணியே என்னை பார்க்க போகிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷனை கொடுத்தால்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் இருக்கும். அப்படிங்கிறதுனால மேஷராசிக்காக எதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடைகளாக இருந்து தடை ஒடிய ஆரம்பிக்கும். எதிர்பாராத நிறைய கஷ்டங்களை அனுபவித்தீர்கள். அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ரீஸ் அவுட் ஆகும். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குருவின் பார்வையால் குறையும். அதனால் நல்ல ரிசல்ட் எல்லாம் இந்த மேஷராசிக்கு இருக்கிறது. இரண்டாவது ராசியான ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன் என்னது சார்? ரிஷபம் அப்படின்னாலே காலை அப்படின்வான், எதையும் தாங்கிடுவேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஆசாமிகள். இவர்களுக்கு செவ்வாய் துளாராசிக்குள்ளே இருந்து பார்க்கும்போதும் விருச்சிக ராசியிலிருந்து பார்க்க போதும் இவர்களுக்கு பார்வையில் வந்து விழுந்துடும். இந்த வாட்டிக்கு துலா மாதத்தில் துளாராசியில் செவ்வாய் உட்காந்து 8ஆம் பார்வையாக பார்த்துருவார். 26ஆம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசியிலேருந்து நேரடியாக பார்ப்பார். அப்போ கலத்திரம் போல வெற்றிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், நல்ல பரஸ்பரம் ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதும் வரும். சில இடத்துல கலகங்களும் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அதே நேரத்தில் ஒரு தைரியமாகவும் வாழ்க்கையை தொடங்கி நடத்தலாம் அப்படிங்கிறதும். குரு 3ஆம் இடத்திலிருந்து கொஞ்சம் துயரங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவருடைய பார்வை விருச்சிக ராசி மேலே விழப்போகிறது. அங்கே கலத்திரஸ்தானம் அவர் மேலே விழுறதுனால புதிய எண்ண ஓட்டங்கள், பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் புதுசாக பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் வரும். அதுபோல் 9ஆம் இடத்துலையும் விழப்போகுது, மகர ராசி மேலே விழும். அப்போது உங்களுக்கு என்ன வேலை செஞ்சாலும் அதனுடைய நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்யணும், நுயான்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி புரிந்து கொண்டு செய்ய வேண்டும்னு எண்ணம் வந்துடும். சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கிறவங்க 11ஆவது இடம் லாபஸ்தானம். உழைச்சால ஊதியம் அப்படிங்கிற
இன்டிமேஷனை கொடுக்குறார். அங்கேருந்து சுக்கிரனை வேற பார்க்க போகிறார் நேராக. தன்னுடைய நல்ல ஒரு தோஸ்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது உங்களை எந்த விதத்திலும் காவந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக அமைகிறது. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உழைப்பை கடினமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுன்னு கேட்டால் உழைப்பு. அப்படின்னா உழைப்பே உயர்வின் உதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நீங்கள் மனதை வைத்து செய்தீர்களானா இந்த ஐப்பசி உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லது கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள் என்ன சார்? மிதுனம் அப்படின்ன உடனே இதனால் வரைக்கும் குரு அங்கே உட்கார்ந்துருந்தார். ஸ்கூல் டீச்சர் எப்படி கிளாஸில் உட்கார்ந்துருந்தா டென்ஷனாக இருக்குமோ அவ்வளோ டென்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அதிசாரமாக கடகராசிக்குள்ளே போகிறார். அதுவே பெரிய ரிலீஃபு. இனிமேல் கொஞ்சம் காசை கண்ணில் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துலேயும் கொஞ்சம் ஏதோ விஷயத்தில் எனக்கு நினச்ச மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை முதல்ல கொடுத்துரும். 3ஆம் இடத்துக்குரிய இந்த குரு சூரியன் அவர் துலா ராசியில் போய் உட்கார்றாரு. அவர் போய் உட்கார்ந்தோன்னே 5ஆம் இடம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம மனசில் குழப்பத்தையும் கொஞ்சம் மன வருத்தங்களையும் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த சூரியன் செவ்வாயும் புதனும் சேர்ந்து அப்படின்னு ஒரு காம்பினேஷனில் உட்காருவாங்க 25 அக்டோபர் வரைக்கும். இந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து அமரும்போது கூட்டு முயற்சிகளால் லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்போ தொழிலில் கூட்டு தொழில் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் விருத்தி கிடைக்கும். வியாபாரத்திலே ஒரு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள். லாபம் கொஞ்சம் கண்ணில் பார்க்கலாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஏதோ பண்ணினோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கண்ணில் லாபம்னு கிடைச்சது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஐப்பசி அவர்களுக்கு கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் என்ன சார்? கடகராசி அப்படின்னாலே பாசத்தின் பிளவு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்படி பாசத்தை பொழிஞ்சு கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் குரு தன்னுடைய ராசிக்குள்ளே வந்துட்டால் வார்ம்லி வெல்கம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கே தான் உச்சத்தில் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும். 2ஆம் இடமான இந்த சிம்மராசிக்குரிய சூரியனானவர் துலாத்தில் போய் நீச்சமடைந்தாலும் அவர் ராஜா தானே அப்படிங்கிறதும், இது ராணியோட இடம் அது ராஜாவோட இடம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த இருவருமே சேர்ந்து தாய் தந்தையர் அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி எல்லாரோடும் பாசப்பிணைப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் முதல் கண் இருக்கும். மோஸ்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, நிறைய பேரோடு சேர்ந்து இருக்க மாட்டோமா, எல்லாரும் சேர்ந்து இருக்க மாட்டோமான்னு ஒரு எண்ணம். அந்த பாச பிணைவுகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதும், அதுக்கேற்ற மாதிரி சுப நிகழ்வுகள் எல்லாம் நிறைய ஓப்பன் ஆகும். இப்போ அதெல்லாம் இவங்களோட செலிப்ரேட்டட் டேஸாக வச்சுக்கணும். அப்போ மீட் அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லோரும் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து குதூகலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்ள அழுது வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிறத உண்மையாக இவர் வைத்துக்கொள்வார்கள். கஷ்டங்களை வெளியில் காட்டிக்காமல் அதை வாட்டிக்கு இருந்துட்டு போகுது, இப்போ வா நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் விஷயமாக போவாங்க. வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் ரிலேட்டடாக சில விஷயங்கள் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த ஐப்பசியில் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள்னா என்னது? சிம்மராசிக்கு ராசிநாதனான சூரியன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். கூடவே செவ்வாய் அமர்ந்துடுவார். இந்த இருவருமே பண விவகாரத்தை கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஏன்னா சுறுசுறுப்பும் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டா யார் ஒருத்தருமே அவங்களுக்கு பணம் அஷ்யூர்ட் ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சூரிய பகவான் மூமெண்ட்டும் துலாத்தில் உட்கார்ந்ததுனால கொடுத்துருவார். அதனால் இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதும், அவங்க என்ன நினச்சிட்டாங்களோ அதை செயலாக்க பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம்னே இதை சொல்லலாம். கன்னிராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் என்னது சார்? கன்னிராசியில் பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் செய்யணும். அடுத்தவன் சொல்லிலாம் என் மனசு இதுதான் சொல்லுது, நான் சொல்கிறத மட்டும் செய், எனக்கு ஏற்ற மாதிரி வரலைன்னு ஏகப்பட்ட குறைபாடுகளும் உண்டு. 10ஆம் இடத்துல இருந்த இந்த குரு 11ஆவது லாபஸ்தானத்துக்குள்ளே வந்து இந்த துலா மாதத்தில் வந்து உட்கார்ந்துப்பார். சூரியன் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். 12க்குரியவன் 2ல் உட்கார்ந்தா நார்மலாக குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனக்கவலைகள் உண்டாகும். ஆனால் இவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னாக்க, கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற சனி வக்கரகதியிலிருந்து பார்க்கிறார். இவர் ராசிக்குள்ளே சுக்கிரனும் இருக்கிறார். அப்போ பார்வை எப்படி இருக்கும்? தகதகன் இருக்கும். வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் குருவின் பார்வை சனி மேல் விழுவதனாலே கொஞ்சம் சண்டை சச்சரவு கம்மியாகும். ஸோ அப்போது
குழந்தைகள் பக்கத்தில் கொஞ்சம் மனசு திரும்பும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசி மேலே பார்வை விழுறதுனால குழந்தைகள் பக்கத்தில் கொஞ்சம் மனசு திரும்பி குழந்தைகளோடு குதூகலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் வந்து அதனால் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகி பரவாயில்ல சார் இவங்களுக்காக வாழறேன்னு ஒரு வாழ்த்தையும் கொடுத்து விட்டு இவர்கள் கண்டினியூ பண்ணி வாழ்வாங்க. இவங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க குடும்பத்துக்காக. இந்த சினரியோ ஆஃப் துலா மாதத்தில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது விட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற க்ளூவையும் மைண்டில் வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் என்னது சார்? எதுவாக இருந்தாலும் நிறுத்து பார்த்து விடணுன்றது தான் இவங்களோட எண்ணம். யாராக வந்தாலும் எடை போட்டு பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட இவர்களுக்கு இவர்களையே எடை போட்டு பார்க்கற மாதிரி வந்து நிற்கிறது தான் சூரியன் வந்து உட்கார்றார். நீ யார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்த உடனே தன்னுடைய எண்ண ஓட்டத்தில் எக்ஸ்ப்ரெஸிங் ஃபீலிங் சொல்லுவாங்க. அப்படி இவங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வெளியில் காட்டிக்கணும்னு வருவாங்க இந்த மாதத்தில். ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையேன்னு ஒரு தகிப்பு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து மறைவு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால என்னால் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண முடியலேன்னு ஒரு ஆதங்கத்தோடு இவங்க இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுங்களா, இவருடைய ராசிநாதனான சுக்கிரன் இவருக்கு 12ஆம் இடமான கண்ணியில் போய் உட்காந்துருப்பார். 12ஆம் இடத்துல உட்கார்ந்து மற்றவங்கள்லாம் ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டாங்க. ஆனால் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் சுகத்தையும் லாபத்தையும் கொடுப்பார். அதனால் இவருக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை தன்னுடைய ஆசாமி வச்சே பார்த்துப்பார். குரு தன் பார்வையால் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போது குடும்பத்தில் எப்படியான ஒரு விதத்தில் லாபம் வந்துடும். இவருக்கு யோகக்காரகனான சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய மீனராசியை குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம்ங்கிற ஒரு விஷயத்தில் இவருக்கு யோகம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அப்போது இங்கே ஏற்கனவே சொன்னேன் ராஜ யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 பேரும் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே மந்திரி, ராணி, தளபதி எல்லாரும் சேர்ந்து ராஜாவோட வந்து உட்கார்ந்துருக்கிற வீடாகிடும். அப்போ இவருடைய வீடு நல்ல எல்லாரும் வந்து ஜோஷாக இருக்கக்கூடிய ஒரு வீடாகிடும். ஸோ நிறைய உற்றத்தரம் வந்து அப்படி கொண்டாடக்கூடிய சூழ்நிலைனா நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் எமர்ஜ் ஆக போகுதுங்கிற நல்ல நியூஸும் உண்டு இந்த துலா மாதத்தில். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள்னா என்னது சார்? விருச்சிக ராசி எப்போவுமே தன் குடும்பத்தை சுற்றியே ஒரு எண்ணம் போட்டு கொண்டிருக்கும். தன்னை பற்றின எண்ணம் கொஞ்சம் இருந்தாலும் அவங்களுக்கு இல்லையே இவங்களுக்கு இல்லையேன்னு கவலை. இந்த கவலை கொஞ்சம் ஓர வைக்க வேண்டியது தான் இந்த துலா மாதத்தில் செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உட்காரக்கூடியது பெரிய அசாமி ஆஃப் நம்ம சூரியன். அப்படி வரும்போது நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்போ நம்ம அழுதுகிட்டு இருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் என்ன கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லுவோம்லே. அப்படி 26ஆம் தேதி அன்று புதன் அங்கிருந்து மூவாய் இங்கே வந்துடுவார் விருச்சிக ராசி. அப்புறம் 27ஆம் தேதி செவ்வாய் இங்கே வந்துடுவார். உங்கள் ராசிநாதனை இங்கே வந்துடுவார். அப்போ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிரும். இதுக்கு எல்லாத்துக்கும் அனுகிரக பலன் அப்படின்னு சொல்ல போது குரு தன் பார்வையால் விருச்சிக ராசியை பார்த்துருவார். குரு பார்த்தது மட்டும் இல்லை, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துடுறார் மகர ராசியை. பஞ்சமஸ்தானமான மீனராசியும் பார்த்துருவார். அப்போது 1, 3, 5 அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவருக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ குருவின் கடாட்சத்தினால தனகாரகன் என்ற விஷயத்தில் பணவரவுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகி பணம்லாம் வரும். இவர்களுக்குமே குழந்தைகள் விஷயத்தில் புதிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது. சுப நிகழ்வுகள், புதிய குடும்பத்திலே புதிய மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கல்யாண மெம்பராக வரலாம், இல்லை குழந்தைகளாக கூட வரலாம். எப்படியோ இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. படிக்காத குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் படிக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணது சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இந்த துலா மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் என்னது சார்? தனுசு ராசிக்கு நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருந்த குரு இப்போ 8ஆம் இடத்துல உட்கார்ந்தார். யார் 8ஆம் இடத்துல போனாலும் பிரச்சனை தானே. அப்படி இவருக்கும் பிரச்சனை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லைங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் அவர் லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டார். அப்போ அவரே வந்து உட்காந்துட்டார்னா லாபத்துக்கு குறைச்சல் இல்லை இல்லையா. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் அமர்ந்து கொள்ளக்கூடிய நாட்கள் எல்லாம் இவர்களுக்கு லாபம் பெருகும். இந்த மாதம் ஃபுல்லாகவே அங்கே தான் உட்கார்ந்துருக்கார். அதனால் லாபம் நிறைய வரலைன்னா லாபம்னு கண்ணில் பார்க்கலாம். தொழிலிலே முன்னேற்றம், விருத்தி, சில விஷயங்கள் எல்லாம் இவங்க இனிஷியேட் பண்ணி செய்கிறதே புதிய உத்திகளாக இருக்கும். அதை வந்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, நீங்கள் எப்படி இப்படி யோசிச்சிங்க அப்படின்னு. குடும்பத்துலேயும் ரொம்ப கேர் எடுத்து சில விஷயங்கள்லாம் செக்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி
வண்டி வாகனங்களில் சில ரிப்பேர் ஒர்க்கு, அம்மா விஷயத்தில் கொஞ்சம் விஷயங்களை கேர் எடுத்து செய்கிறது, இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அவசியம் செய்ய போகிறார்கள். அதெல்லாம் நல்லபடியாக முடிந்து அவர்களுக்கு அனுபவ ரீதியான உணர்வுகளை கொடுக்க வேண்டும். அதுதான் அவங்களோட முக்கியமான உணர்ந்து செய்தல் அப்படிங்கிறது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மகர ராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள்னா என்னது சார்? மகர ராசி நேயர்களுக்கும் குருவின் நேரடி பார்வை இருக்கு. குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மேலே இருக்கு. தொழிலில் தொழில்கதியான அந்த கர்மகாரகன் அப்படிங்கிற விஷயத்தில் சூரியன் போய் உட்காந்துக்கிறார். 10ல் ஒரு பாவியான இருந்தாலும் பரவாயில்லைன்னா இவரே போய் உட்காந்துட்டார். அப்போது தொழில் பலவிதமான தொழில் எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார். அதை செயலாக்கக்கூடியது அப்படின்னு சொன்னபோது லாபத்துக்குரிய செவ்வாய் சேர்ந்து உட்காந்துப்பார். அப்போ லாப செவ்வாய், புத்திக்கான புதன் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தா தொழில் எப்படி இருக்கும்? ஐடியாஸ், புது ஐடியாஸ் வரும். மகர ராசி நேயர்களுக்கு நான் இப்படி கூட சொல்லலாம், சிலவர்கள் விசிட்டிங் கார்டு, புதுசாக லெட்டரேடு, ஈவன் பேனர்ஸு எல்லாமே போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க புது தொழிலை ஆரம்பிக்கணும்னு எண்ணங்கள் இருக்கும். தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு இடங்களும் அந்த மாதிரி இவங்க பெரிய இடம்லாம் பார்க்க மாட்டாங்க, சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள், அதிலே இவங்களோட வியாபார உத்திகள் இப்படிலாம் இவங்க கொண்டு வருவாங்க. நிறைய மீடியா அன்பர்கள்னு சொல்வேனே, அவர்களெல்லாம் கூட நான் 9ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துக்கிறார், அவர் வீட்டில் தான் இவ்வளோ விஷயம் நடக்குது. அதனால் இந்த மீடியா கலைத்துறையில் இருக்கிற பத்திரிகை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், இப்படி இவர்கள் எல்லாம் மகர ராசி ரிலேட்டடாக இருக்கும்போது இவங்களை எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த துலா மாதம் கொடுக்க போகுது. அதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்து ரெட்ரோவேஷனை பார்க்குறது. ராகு தொடப்புறார், 2ஆம் இடத்தை தொடர ட்ரை பண்ணுறார். அங்கேருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்த்துருப்பார். அப்போது செலவுகள் இது நிலையிட்டா தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிகிறது. அது எல்லாமே இவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக மாறுறதுனால இவங்க சந்தோஷமாக இதை ஏற்றுப்பாங்க. கும்பராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் என்னது சார்? கும்பராசியை பொறுத்த வரைக்குமே யாரையுமே சந்தேகி அப்படிங்கிறது தான் அவங்களோட ரூல். அதனால் யார் வந்தாலும் அவங்களுக்கு மேலே ஒரு சந்தேக பார்வையை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான், அதாவது 100ன்னு மார்க் போடணுன்னா 1ன்னு போட்டு தான் 1 ஏற்றிட்டு போகிறது அப்படின்னு வைப்பாங்க. அப்படி கொஞ்சம் சந்தேக பார்வையோடு அவங்களுடைய எண்ண விரிதல் இருக்கும். அப்படிங்கும்போது குரு இது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தார், ராகுவை பார்த்துக்கிட்டு இருந்தார், அங்கே ராசிக்குள்ளே இருந்தவர். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவார். ராகு இல்லை, ராகுவை குரு பார்க்கலை. அதனால எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் பெரிதாக மாறும். எதையும் பெருசாக செஞ்சிடணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்காரனான இந்த சூரிய பகவான் உட்கார போடுறது 9ஆம் இடத்துல போய் உட்கார போகிறார். அப்போ எதையுமே பெருசாக செஞ்சு பார்த்துருவோமே, நமக்கு என்ன செய்ய முடியாதா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்துடும். இதனால் செய்யக்கூடிய காரியங்கள்னு பார்க்கும்போது, ஏன்னா 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை போய் பார்க்க போகிறார். இது செவ்வாயோடு சேர்ந்து அடில் தடிலாக பண்ணணும்லாம் எண்ணம் வரும். ஏன்னா வேகம் அப்படிங்கிறது தான் எண்ண ஓட்டங்களாக வரும். ஸோ எதையும் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்வாங்க. அப்படி செய்யலாம். அரசாங்கத்துறையில் இருக்கிற விஷயம் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். எல்லா விஷயத்திலும் செய்யக்கூடாது. ப்ரைவேட் ரிலேட்டட் மேட்டர்லாம் பண்ணிக்கலாம். தொழிலில் அரசு தொடர்பு, அரசியல் தொடர்பு இதெல்லாம் இருக்கும்போது அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா அதெல்லாம் பேக் ஃபயர் ஆகும். இது அதை மைண்டில் வச்சுக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கக்கூடியது நேரம் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ அது ஒரு காஷன் இருக்குது நம்மகிட்ட. ஸோ எப்படியும் தொழிலையும் இல்லை வீட்டிலையோ ஏதாவது வம்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணால் சரியாக போடும். குருவின் பார்வை இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். 10ஆம் இடத்தை ஏற்கனவே குரு பார்த்துட்டு இருந்ததுனால இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் உண்டு, கொஞ்சம் வேலை மாற்றங்கள் எல்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் எது வந்தாலும் அமைதியாக ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்டால் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு. மீனம் ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் என்னது சார்? இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிற துலா மாதத்தில் மீன ராசிக்கு ரொம்ப பர்டிகுலரான ரோல் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிற துலா ராசிக்குள்ளே தான் இந்த சூரியனும் செவ்வாயும் புதனும் கொண்ட கிரகங்கள் எல்லாம் போய் உட்கார போகுது. அப்போது இவர்களுக்கு மனதிலே இனம் புரியாத ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடல்நிலை, என்னை பற்றின சிந்தனை அப்படின்னு தன்னை பற்றின ஒரு சின்ன வட்டம் டெஃபினட்டாக மைண்டில் வரும். இந்த மைண்டில் வந்த உடனே அவங்க ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாதோ என்னதான் செலஸ்டியல் சிஸ்டத்தில் குரு அங்கே பார்த்துறார். ராசிநாதனான குரு 5ஆம் இடம் பஞ்சமம் ஸ்தானத்துலேருந்து கடகராசியிலேருந்து பார்க்க போகிறார். பார்த்ததும் மீனராசியும் பார்த்துருவார், லாபஸ்தானமான மகர ராசியும் பார்த்துருவார்.
பூர்வ புண்ணியஸ்தானமான விருச்சிக ராசியும் பார்ப்பார். இதனால் என்ன ஆகுது, இந்த வந்த மனசில் இந்த கஷ்டங்கள் அப்படியே கஷ்டம் இருந்துச்சு, ஆனால் பரவாயில்லைங்க இப்போ ஏதோ பண்ணின்னு இருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லுவோம். ஏன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை தான் இந்த பார்வை, சூரியனின் பார்வை வந்து விடும். அது மேஷராசி மேலே வந்து விடாது. அப்போ நேரடியாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஜிட்ரி மேட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அட்டன்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஒர்க் பேர்டன் இருக்கும், நிறைய வேலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், அடுத்தவனுக்காக கவலைப்படுறது மட்டும் தூக்கி வச்சிடணும். தேவையில்லாமல் அடுத்தவனுக்காக கவலைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உண்டு. இல்லை அமைதியாக இருந்துப்பேன், என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன்னா உங்களுக்கு குருவின் கடாட்சம் உண்டு. ஏன்னா குரு லெத்தார்ஜிக் பர்சன்னு மைண்டில் வச்சுக்கணும். குரு எப்படி இருப்பார், தேவையில்லாமல் யாரும் வம்புக்கு போவாரா, போகவே மாட்டார் இல்லையா? அதே ஆட்டிடியூட் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சௌக்கியமாக இருந்துடலாம். இல்லை நான் மூக்கு நுழைப்பேன்னா அது சூர்பனகை தான் அப்புறம். சரியா? 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை ரமேஷ்.